அனந்த் அம்பானியோட ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்ல பாலிவுட் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து இன்வைட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அண்ட் அதுல நிறைய பேர் வந்து அப்பியரன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த விதத்துல எந்தெந்த செலிபிரிட்டிக்கு எவ்வளவு பேமெண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, சல்மான் கான், பாலிவுட்டோட ரொம்ப முக்கியமான ரொம்ப பெரிய ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சல்மான் கான் அவர்களுக்கு அப்பியரன்ஸ்க்கு மட்டும் 1.5 crore கொடுத்திருக்காங்க. அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு கிட்டத்தட்ட 2ல இருந்து 2.5 crore வரைக்கும் பே பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ மொத்தமா சல்மான் கான் அவர்களுக்கு 4ல இருந்து 5 கோடி ரூபாய் பேமெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. ஷாருக் கான் அவர்களுக்கு அப்பியரன்ஸ்க்கு 2 கோடி ரூபாயும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு 2.5 crore கொடுத்திருக்காங்க. இவருக்கும் கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 கோடி ரூபாய் பேமெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. அக்ஷய்குமார் அவர்களுக்கு 1.5 crore அப்பியரன்ஸ்க்கு, பெர்ஃபார்மன்ஸ்க்கு 2.5 crore கொடுத்திருக்காங்க. ஸோ மொத்தமா இவருக்கு கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 கோடி ரூபாய் பேமெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. ரன்பீர் கபூர் அண்ட் தீபிகா இவங்க 2 பேருக்குமே தலா 1 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. கெட்ரினா கைஃப் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் பேமெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. விக்கி கௌஷல் அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் பேமெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்லேயே வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, பாப் இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய ரிஹானா அவர்கள் வந்து முறையா இந்தியாவில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. அதுவும் இந்த ப்ரீ வெட்டிங்காக. ஸோ ரிஹானா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 74 கோடி ரூபாய் பேமெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஏகான் அவர்களும் வந்து இந்த இடத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஏகான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரேயா கோஷல் அவர்களுக்கு ஒரு பாடலுக்கு மட்டும் 25 லட்சம் ரூபாய் பேமெண்டா கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான சிங்கரான தில்ரிச் தோசான் அவர்களுக்கு 4 கோடி ரூபாய் பேமெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆலியா பட் அவர்களுக்கு 1.5 crore பேமெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. ரன்வீர் கபூர் அவர்களுக்கு 2 கோடி ரூபாய் பேமெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த ஃபங்க்ஷன்ல வந்து சமைக்கக்கூடிய செஃப் மட்டுமே வந்துட்டு வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய டாப் 25 செஃப்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்காக ஸ்பெஷலா வந்து இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. இதுல ரொம்ப குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அம்பானி அவர்களோட மகளோட கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 780 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா அனந்த் அம்பானியோட ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 1250 கோடி ரூபாய் செலவு பண்ணப்பட்டிருக்கு. இது வெறும் ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷனுக்காக மட்டுமே. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜூலை மாதம் 12ஆம் தேதி இவரோட கல்யாணமும் இருக்கு. அவருடைய கல்யாணம் இதோட கிராண்டாவும் இதோட பெருசாவும் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் எழுதிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனந்த் அம்பானி அவர்களோட கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ண போறாங்க அப்படின்றத.